ஐயா, சிலுவை என்பது பிரயாசம், சிலுவை என்பது முயற்சி. இயேசு 3 வருஷமா பிரயாசப்படுறாருங்க, முயற்சி செய்யறாருங்க. சாதாரணமா ஒரு பாக்ஸிங்க்கு போறவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 20 நாள் அதற்காக பிரயாசப்படுவாங்க, முயற்சி செய்வாங்க. எல்லாம் முயற்சி செஞ்சுட்டு ஸ்டேஜ்ல போய் நின்று ஒரே அடியில கீழே விழுந்த உடனே அவங்க இத்தனை நாள் பட்ட பிரயாசம் முயற்சி எல்லாம் என்னவா போயிடுது. சாதாரணமா, நான் கவனமா கேளுங்க, சாதாரணமா ஒரு பாக்ஸிங்காகவோ ஒரு விளையாட்டுக்காகவோ இல்ல ஒரு வேலைக்காகவோ நீங்க பிரயாசப்பட்டு முயற்சி செஞ்சு அது வீணாய் போயிடுச்சுன்னா அது உங்களால தாங்க முடியுமா? அவர் பிரயாசப்பட்டு ஓடி முயற்சி செஞ்சு இப்படிலாம் செய்வாங்க அப்படின்னு இருந்தாருல்ல, அது வீணாய் போயிடுச்சுன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க இயேசுவை வேதனைப்படுத்துறதா இருக்காது, அவருடைய பிரயாசம் வேஸ்டா போயிடக்கூடாது. அவர் முயற்சிகள் வீண். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது. ஆஹ், எவ்வளவு பெரிய பயம் பாருங்களேன். இயேசு ரொம்ப பிரயாசப்பட்டாரு. அவர் போல நடந்திட ஆள்கள் இல்ல. அவரு ரெஸ்டே எடுக்கல. ஆனா அவருக்கு ரெஸ்டே கிடையாது. செய்ய வேண்டியது சீக்கிரம் ஓடிக்கிட்டே இருக்கிறார். பகல் முழுவதும் ஓடுறார் சுவிசேஷம் என்று. முழுவதும் மலை மேல ஏறி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ரெஸ்டே கிடையாது. அப்ப அவர் எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாரு. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கெத்செமனே தோட்டத்துல இயேசு அழுதது வீணாய் போயிடக்கூடாது.